ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13-14வது வசனத்தின் மூலமாக பேசினார். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வசனங்களை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தர் 3 காரியத்தை குறிப்பிடுகிறார். நம்ம வாசித்த இந்த வேத வசனங்களில் கர்த்தர் 3 காரியத்தை குறிப்பிடுகிறார். ஒன்று, நாம் யார்? நாம் யார்? பிரதர், இன்னைக்கு உங்களை குறித்து நீங்கள் வேற மாதிரி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பிசாசு உங்கள் மனசில் உங்களை வேற மாதிரி எண்ண வச்சு ஆண்டவருடைய உதவியையும் ஆண்டவருடைய துணையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடுத்து வச்சிருக்கிறான். நாம் உண்மையிலேயே யார் என்பதை இந்த வேதவசனத்தில் குறிப்பிடுகிறார். 2வது, தேவன் யார்? இன்னைக்கு தேவனை குறித்து தப்பா மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தேவனுடைய உதவியையும் தேவனுடைய துணையையும் மக்கள் தேடுகிறது இல்லை. தேவன் யார் என்பதையும் இதில் வெளிப்படுத்துகிறார். 3வது, தேவன் நமக்கு எப்படி உதவியாக இருப்பேன், துணையாக இருப்பேன் என்பதையும் இதில் கர்த்தர் பேசுகிறார். முதல்ல நாம் யார்? தம்பி, நீ யார்? நீ யார்? நீ யார்? தேவனுடைய பிள்ளை. அழகா சொல்லிட்டான். அவனு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். நீ யார்? ஐயாச்சாமி மகளா? எங்களுக்கு தெரியும்ல. ஸ்தோத்திரம், சந்தோஷம். உங்கள் அப்பாவை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்குமே உண்மையிலே நம்ம யாருன்னு தெரில. நம்ம யார் தெரியுமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே. இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஊந்துக்கிட்டு போகும். அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை கணம் பண்ணி கைட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அதை கணம் பண்ணி கட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதை எப்படின்றுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும் அது கதை. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் நம்ம எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் பெருங்கூட்டம் அல்ல, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. நம்மளை குறித்து தேவன் சொல்கிறார். நம்ம பெரிய ஆட்கள் அல்ல, நம்ம எல்லாம் ஒரு பூச்சி மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஒரு சிறு கூட்டம்தான். ஆனால் ஆண்டவர் இது பூச்சின்னு அற்பமாக நினைக்கல, இது சிறு கூட்டம்னு அற்பமாக நினைக்கல. உலகத்திலேயே உயர்ந்தவர், பிரம்மாண்டமானவர், எல்லாத்துக்கும் மேலானவர், நம்மளை படைச்சவர், நம்மளை நேசித்து நம்மளை கனம் பண்ணி நமக்கு அவர் கரத்தை கொடுத்து நான் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. இந்த வருஷத்துல நம்மளை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம அற்பமானவர்களா இருந்தாலும் அற்புதமானவர் நம்ம கரத்துல, அவருடைய கரத்தை வச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். தலைக்கு மேல கைத்தட்டு கொடுங்களேன். நீங்க பயப்பட தேவையில்லை. அற்புதமானவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு.
அதிசயமானவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இதுல இரண்டாவது தேவன் யார் என்று சொல்லுகிறார் தெரியுமா? தேவன் யார்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர், மீட்பர். மீட்கிறவர்னா விடுவிக்கிறவர். இந்த பூச்சி, இந்த இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் எதுக்குள்ள சிக்கி கிடந்தாலும் அதிலிருந்து மீட்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கையை பிடிச்சிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பரிசுத்தமுள்ள தேவன், நம்மளை மீட்டெடுக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படி துணை நிற்பாரா? எப்படி துணை நிற்பாரா? மேலே வந்து உட்காந்து தப்பா போச்ச. ஹல்லேலூயா. எப்படி துணை நிற்பாரா? எப்படி நீங்கெல்லாம் எப்படி துணைக்கு நிற்பீங்க? பக்கத்தில் நிற்பீங்க, பார்த்துக்கிட்டே நிற்பீங்க. சில பிள்ளைகள் உங்களை உதவிக்கு கூப்பிடுவாங்க. நீ அங்கே உட்காந்துருமா, நான் இங்கே நின்று உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிள்ளைகள் சொல்லி, அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு. இப்படித்தான் இந்த உலகத்தில் துணை. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படி துணை நிற்கிறார்னா, கையை கொடுத்து துணை நிற்கிறார். கையை பிடிச்சு எப்படி துணை நிற்கிறாரு? எந்திரியன். எப்படி துணை நிற்கிறாரு? எப்படி துணை நிற்கிறாரு? கையை பிடிச்சு துணை நிற்கிறார். இவன் எந்த காலமும் கீழே விழ மாட்டான். கையை பிடிச்சு ஆண்டவர் துணை நிற்கிறார். இன்னொன்றுங்க, இந்த கையை பிடித்தல் என்பது யாருடைய கையை பிடிக்க முடியும்? ஒரு கணவன் ஒரு மனைவி கையை பிடிக்க முடியும். ஒரு மனைவி ஒரு கணவனுடைய கையை பிடிக்க முடியும். வாழ்க்கை துணை. தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை போல நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னொன்று, ஒரு தகப்பனுடைய கைகளை பிள்ளைகள் பிடித்திருக்கும், ஒரு தகப்பனுடைய கைகள் பிள்ளைகளை பிடித்திருக்கும். அதாவது ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. உரிமை. நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன், நம்மளை படைச்சவர் நம்ம கரங்களை பிடிச்சு நம்மளை அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். ஓகே. உன் தகப்பன் உன் தாய் உன்னை கைவிட்டிருந்தாலும் இந்த தேவன் உங்களை சேர்த்து கொள்ள போகிறாரு. அவருடைய உரிமை, அவருடைய உரிமை நம்ம மேல. இது என்னுடைய படைப்பு, இது நான் உருவாக்கின பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்க வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணை செய்ய போகிறார், உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதாவது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு ஏற்கனவே ஒரு துணை கொடுத்துருக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுப்பேன்னு அப்படி சொல்லி தான் கொடுத்தாரு ஆதாமுக்கு ஏவாளை. அப்படி கொடுத்தவர் இப்போ ஏன் அவர் கையை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு? துணை வினையாகி போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் கரத்தை பிடிச்சி இனி யாரை நம்பி என் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு அவரே கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே
யாக்கோபு ஒரு பயந்தாங்கொள்ளி. ஆனா அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் துணை நின்றார். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க போகிறார். எப்படி தேவன் நமக்கு துணை நிற்கிறார்? அதாவது தேவன் நமக்கு எதற்காக துணை நிற்கிறார்? அதைத்தான் ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், ஒரு தைரியம் கிடைச்சிருக்குதா? கைகள் ஒருத்தவர் அல்லையா சொல்லுங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியங்களை நீங்கள் சரியாக செய்ய தேவன் உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறார். அதுவும் உங்கள் வலது கரத்தை பிடித்து கொண்டு தேவன் இருக்கிறார். ஆமென். முதலாவது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு எதற்காக துணை நிற்கிறார்? யாத்ராகம புஸ்தகம் 18:4. என் பிதாவின் தேவன் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். மற்றொருவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். இந்த உலகத்தில் மனுஷன் நினைக்கிறான், பிரதர் சிஸ்டர், உலகத்தில் மனுஷர்களை நினைக்காங்க, மனுஷர்களை நினைக்காங்க, எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் மனுஷன் எதை சாதித்தாலும் எதை செஞ்சாலும் அவன் உயிர் வாழ்வதற்கு தேவன் தேவை. ஒரு மனுஷன் இந்த பூமியில் உயிர் வாழணும்னா, பிழைக்கணும்னா அவனுக்கு தேவன் தேவை. தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து இந்த உலகத்தில் தீர்க்காயுசா வாழ முடியாது. அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஏரோப்ளேன் தாய்லாந்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு தேசத்துக்கு போன ஒரு ஏரோப்ளேனில் ஒரு பறவை மோதி இறங்கிருச்சு. இறங்கி போய்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பறவை மோதி தீப்பிடிச்சு அதில் இருந்தவங்க எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. இன்னொரு விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அது விழப்போகிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த நிலையில் போகுது. அதிலிருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து மனைவிக்கு அனுப்பியிருக்கிறார். பேசியிருக்கிறார், பிள்ளைகளை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு. எவ்வளோ வேதனையான காரியம். இந்த உலகத்தில் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படியெல்லாம் மனுஷன் பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மனுஷனுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், நாளைக்கு உயிரோடு இருப்பானான்னு அவனுக்கே தெரியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆண்டவர் உங்களை முதல்ல பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு எதுக்கு துணை நிற்பேன் தெரியுமா? நீ இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. நீ வாழுவேன்னு கர்த்தர் சொல்றார். நீ வாழுவ, உன்னை வாழ வைப்பேன். உன்னை வாழ விடாதபடிக்கு எத்தனை சக்திகள் எழும்பி, எத்தனை பட்டயங்கள் எழும்பி, எத்தனை யுத்தங்கள் எழும்பி, எத்தனை அசுத்தாவிகள் எழும்பி உனக்கு விரோதமாய் போராடினாலும் நான் உன் கையை பிடிச்சிருக்கிறதுனால இந்த உலகத்தில் எதுவும் உன்னை சேதப்படுத்த இயலாது. நான் மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை ஜெயித்த தேவன், பயங்கரமான தேவன். அதாவது ஆண்டவர் நம்மளை தனிமையாக விட்டுருந்தா தான் பிசாசு வருவான். ஆண்டவர் பக்கத்தில் கூட நிற்காம நம்ம கையை பிடிச்சி நிற்கிறார்னா இந்த உலகத்தில் யாராவது வர முடியுமா? பிசாசு வர முடியுமா?
அவங்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு வராமல் போயிடுவான். தனிமை தானே பிசாசுக்கு இனிமை. அதைத்தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்து எனி டைம் நம்ம கூட இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களை வாழ வைத்து கொண்டே இருப்பார், உங்களை உயிர் வாழ வைத்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு ஜீவன் கொடுத்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நீ பேய்களுக்கு பயப்படாதே, நீ நோய்களுக்கு பயப்படாதே, நீ மனுஷர்களுக்கு பயப்படாதே. கர்த்தர் பெருசா எழுதி வைத்திருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ நோய்களுக்கு பயப்படாதே, பேய்களுக்கு பயப்படாதே, நீ எதுக்கும் பயப்படாதே. உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் உன் கரங்களை பிடித்து, என் கரங்களை பிடித்து துணை நிற்கிறார். நம்ம வாழுவோம். ஏசப்பா நம்மளை வாழ வைப்பார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி, எங்களை வாழ வைக்க போகிற தெய்வம் இயேசு, எங்களை வாழ வைக்க போகிற தெய்வம் இயேசு. பார்வோனுடைய பட்டயத்திற்கு மோசேயை தேவன் தப்புவித்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று வளர்ந்தவன் தான். ஆனா 2 எகிப்தியர்கள், அதாவது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை தாக்கும்போது அந்த எகிப்தியனை கொலை செஞ்சுட்டு அந்த இஸ்ரவேலரை விடுவிச்சிடறான். 2வது 2 எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் சண்டை போடுறாங்க. அப்போ நமக்குள்ளே இப்படி நீங்கள் சண்டை போடலாம்னு சொல்லும் பொழுது, நீ அந்த எகிப்தியனை கொண்டது மாதிரி எங்களை கொல்ல பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த செய்தி பார்வோனுக்கு பரவுகிறது. உடனே பார்வோன் மோசேயை கொல்ல தேடினான். ஆண்டவர் சொல்றார், உன்னை கொல்றதுக்கு எவன் தேடினாலும், எந்த அசுத்தாவி எழும்பினாலும் அந்த பட்டயத்துக்கு தப்பு வைக்கிறவர் தானே நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மோசேயை கொல்ல விடாதபடிக்கு அந்த எகிப்தில் பாதுகாத்தாரு. அப்படியே மீதியான் தேசத்துக்கு போயிட்டார். அங்கே 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். அங்கே எத்திரோ என்கிற ஒரு ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ஒரு குழந்தை கெர்சோம், 2வது குழந்தை எலியேசர். எலியேசர்னா என்ன அர்த்தம்? பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். அதே மாதிரி தான் தேவன் உங்களையும் தப்புவிக்க போகிறார். நீங்கள் தப்ப போகிறீர்கள், சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தப்ப போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலமான பாதுகாப்பு கொடுக்க போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வருஷமும் இதே புதிய வருட பழைய வருட ஆராதனையில் வந்து தேவனை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி. முதல்ல தேவன் நமக்கு எதுக்கு துணை நிற்கிறார்? நாம் உயிர் வாழ்வதற்கு. பக்கத்துல பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி நினைச்சே பாதியை செத்துருவாங்க. அது அப்படி இருக்குமா? அது இப்படி இருக்குமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி தானே செத்தாங்க. ஐயோ கற்பனை மடமடன்னு ஓடும். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு, ஏமா உனக்கு ஒன்றுமே இல்லைம்மாங்க. பாருங்கள், அது ஒரு பிசாசு. அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. பட்டயமே எழும்பி வந்தாலும் பரிசுத்தர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஆமென். 2வது நான் வேகமாக சொல்கிறேன். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு ஆண்டவர் துணை நிற்பார் தெரியுமா பிரதர்? எதற்கு ஆண்டவர் துணை நிற்பார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யோசேப்புக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே மாதிரி நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக
கையை பிடிச்சி நிற்கார். அவர் கையை பிடிச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். சாபமெல்லாம் ஓடி போயிடும். ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் 3 ஆசீர்வாதம். வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம். வானத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாகுது? வானத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாகுது சொல்லுங்க. மழை, அடுத்து வெயில், அடுத்து காற்று, அடுத்து குளிர். இதெல்லாம் வானத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம். இதெல்லாம் உங்களுக்கு வரும். மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யும் உங்களுக்கு. ஆமாம். வெயில் அடிக்காதா அப்படின்பீங்கள, வெயில் அடிக்கும். குளிர் அடிக்காதா அப்படின்பீங்க, குளிர் அடிக்கும். குளிர் அடிக்க வேண்டாம்னா அடிக்காது. அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும். விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நமக்கு சோறு கிடைக்கும். ஆமென். இந்த உலகத்தில் வறுமையை தீர்மானிப்பது, அதாவது செழிப்பு வறுமை, இதை நிர்ணயிப்பது விவசாயம். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி கடல்லேருந்து புயலை கிளப்பி மழையை ஊற்றி கம்மா குளங்களெல்லாம் நிரப்பி மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. வெயிலும் கரெக்டாக அடிக்குது, காற்றும் கரெக்டாக வீசுது. இதெல்லாம் இருந்தால் தான் பூமியாக இருக்கும். நோவா காலத்தில் ஆராதனையை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு இதைத்தான் ஆண்டவர் அனுப்பினார். இதெல்லாம் மாறாதுப்பா. வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கும், மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யும், காற்றடிக்க வேண்டிய காலத்தில் காற்றடிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள்னால கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2வது, ஆழத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம். எங்க இருந்து? ஆழத்திலிருந்து. என்ன வருது? போர் போட்டீங்கன்னா என்ன வருது? போரை போட்டுட்டு ஏசப்பா 10 அடியில் தண்ணி வந்துடாதா, 15 அடியில் தண்ணி வந்துடாதா? வரும். நீங்க போரை போடுங்க, வரும். கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை காண உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கிணறு வெட்டுங்க, உங்களுக்கு தண்ணீர் ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் பூமியிலேருந்து ஆழத்திலேருந்து என்ன வருது? நிலக்கரி வருது, பெட்ரோல் வருது, அடுத்து கோல்டு, அடுத்து இந்த என்னென்னமோ வருது. ஆண்டவர் அதெல்லாம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். அதாவது பூமியிலேருந்து நீங்கள் போய் எடுக்க போகிறதில்ல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு கிடைக்கும், இரும்பு. அதுவும் பூமிக்குள்ள தானே வருது. ஆமென். எல்லாம் ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வாசிங்க. ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். அதாவது பிள்ளை ஆசீர்வாதம், திருமண ஆசீர்வாதம், நம்முடைய சரீர அவயங்கள்லேருந்து சில நன்மைகள் வரணும். அதான் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய சரீரத்திலிருந்து சுரக்க வேண்டிய சுரப்பிகள்லாம் சுரக்கணும். நமக்கு எச்சில் சுரக்கிற மாதிரி சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரக்கணும். அதுதான் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம். அப்படி சுரந்தாதான் ஒரு சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சரீரத்திலிருந்து பெற வேண்டிய நன்மைகள்லாம் வரும். அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதமெல்லாம் அப்பொழுதுதான் வரும். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை இல்லை என்கிற நிலையை மாற்றி எல்லாரையும் ஆண்டவர் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவார். ஆமென். ஏற்கனவே ஆயிருக்கிறவங்களை அல்ல, அவளோடு செபித்து கொண்டிருக்கிறவங்களை கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மருமக்கமார்களுக்காக அதை எதிர்பார்த்து செபித்து கொண்டிருக்கிறீங்கள, கர்த்தர் அவங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். அதாவது கற்பம் விழுகிறதும் பிள்ளை இல்லாத கற்பங்களும் இராதபடிக்கு பிளஸ்ஸிங். ஏன்னா கையை பிடிச்சிருக்கிறார்ல சிருஷ்டிகர், ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். கலங்காதீங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பல ஆண்டு ஜெபிக்கிறீங்க, பல மாதங்களாக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அன்னால ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆமாம். அந்த ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் என்று. அது மாதிரி ஆணோ பெண்ணோ ஆண்டவர் பிள்ளை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். இதில் குறைவே இருக்காது.
ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும். அந்த சரீர ஆசீர்வாதங்கள் இதான். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:16. அவைகளை தூற்றுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய். மேல உள்ள வசனத்தை வாசிங்க. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். போதும். நான் சொல்றதை கவனிங்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? பின்னாடி தூங்குறீங்களா? நான் உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களாம் 2 கை ஒரு தலையிலே சொல்லுங்க. நீங்களும் தூங்குறீங்களா? நல்ல கை ஒரு தலையிலே சொல்லுங்க. ஆமாம், எல்லாரும் உற்சாகமாக தான் இருக்காங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாக்குத்தத்துக்காக ஜெபம் பண்ணல. வாக்குத்தத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஏற்கனவே இங்கே வாக்குத்தத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா? போன வருஷம் ஆண்டவர் கொடுத்துருந்தார்ல 2024. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படி சொல்லியிருந்தார்ல. அந்த வாக்குத்தத்தத்தை காமிச்ச நீ பலத்த ஜாதி ஆவதற்கு நான் துணை நிற்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் நம்மளை போரடிக்கிற எந்திரம், அதாவது இந்த கதிர் அறுத்து அந்த கதிரை நெல்லை பிரிக்கும் பார்த்தீங்களா, அந்த எந்திரம் தான் போர் அடிக்கிறது. கதிரை நெல் வைக்கல் தனியாக பிரித்து நெல்லை ஒரு குவியலாக்க பயன்படுகிற ஒரு ஆயுதம்தான் ஒரு போரடிக்கிற எந்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவார். நம்மளெல்லாம் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவார். நம்ம மலைகளை மிதிக்க போகிறோம், குன்றுகளை தவிடுபடி ஆக்க போகிறோம், அதெல்லாம் தூத்த போகிறோம், பதற அப்புறப்படுத்த போகிறோம், கோதுமைகளை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். கோதுமைனாலே ஆத்துமாக்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு நம்ம கண்டிப்பாக 1000 பலத்த ஜாதியுமாவோம். ஆமென். இந்த 2025 முடியும் பொழுது இதை விட நம்ம நிறைய ஆத்துமாக்களோடு இருப்போம். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கோவில்பட்டியிலையும் நிறைய ஆத்துமாக்களை தேவன் தருவார். கழுகுமலையில் நிறைய ஆத்துமாக்களை தருவார். தாயில்பட்டியில் நிறைய ஆத்துமாக்களை தருவார். வரும் காலங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய மண்டபங்கள்ல நம்ம அதை பிடிச்சு தான் புது வருஷ ஆராதனை நம்ம கடைப்பிடிக்கிற அளவுக்கு, ஆசரிக்கிற அளவுக்கு தேவன் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரு. ஆண்டவர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு. யோசேப்புக்கு 17 வயசுல ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார்ல, அந்த தரிசனத்தை கொடுத்தவரே அது நிறைவேறுவதற்கு உதவி செய்வார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யலைன்னா அவன் பிரதம மந்திரியாக மாறி இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கொடுத்தாரு. ராஜாவின் அறிமுகத்தை கொடுத்தார். ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போகிற கிருபையை கொடுத்தார். வரங்களை கொடுத்தார். உதவி செய்தார். அதே மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு தரிசனங்களை கொடுத்துருக்கிறார். தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தரிசனங்கள்னா என்ன? ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் தான் என்னது? தரிசனங்கள். அதை காட்சியாக பார்க்கலாம் அல்லது ஆண்டவருடைய வார்த்தையாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது அதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை நம்ம கேட்கும் பொழுது தேவன் தருவார். அதை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் என்னென்ன தரிசனம் கண்டீங்களோ, வீடு கட்டுறது மாதிரி தரிசனம் பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் தர்றது மாதிரி அதெல்லாம் சீக்கிரம் தருவார் ஆண்டவர். ஆமாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா அமைகிறது மாதிரி தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதையெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் காமிச்சாரோ அந்த காமிச்ச தேவன், அந்த தரிசனத்தை கொடுத்த தேவன் சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை சுதந்திரிப்பதற்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. இந்த வருஷம் துணை நிற்கிறேன். அல்லேலூயா.
ஆனால் அது கற்பனைக்கு கூட எட்டாததாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த யோசேப்புக்கு சொப்பனத்தை ஆண்டவர் காமிக்கும் பொழுது எகிப்தின் அதிபராக இருப்ப அப்படிங்கிறத ஒரு தரிசனத்தின் மூலமாக காமிக்கும் பொழுது அப்பா அம்மா நம்பலை, சகோதரர்கள்லாம் பரியாசம் பண்ணாங்க. ஏன்னா இவன் ஆடு மேய்க்கிறவன், இவனை அற்பமாக நினைப்பாங்க எகிப்தியர்கள். ஆடு மேய்க்கிறவங்களை, இந்த ஆபிரகாமின் சந்ததியை அற்பமாக நினைப்பாங்க, கூட உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஆனால் இப்படிப்பட்டவன் எப்படி உயர்வான் அப்படியெல்லாம் அவன் சகோதரர்கள் யோசித்தாங்க. நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லாரால கூடும். இந்த பக்கம் உதிக்கிற சூரியனை இந்த பக்கம் உதிக்க வைக்க அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்வார். மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நடக்காதுன்னு, ஆனால் இயேசு சொல்கிறாரு அது நடக்கும். நம்புறீங்களா? பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், நடக்கும். வாத்தியார் சொல்லுவார் இதெல்லாம் தேராதுன்னு, ஆனால் அதுதான் தேராகின் சந்ததி ஆயிரும். 10வது வகுப்பில் எல்லாத்திலும் 35 எடுத்து லேப் டெக்னீஷியன் படித்து பிளட் டெஸ்ட் பார்த்துக்கிடும். தேராகின் சந்ததி. ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். நல்லா 2 கை தட்டி. ஆண்டவர் சொல்றார், நீங்க நினைச்சதுக்கும் நீங்க வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக தான் அவருக்கு செஞ்சு பழக்கம் இருக்கிறது. கண்டிப்பா செய்வார். ஆமென். தரிசனம் நிறைவேறும். ஆத்துமாக்களை நிறைய ஆதாயப்படுத்துவோம். நீங்களும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, இருக்கிற ஆளை விரட்டி விட்டுறாதீங்க. ஆமென். கை ஒத்துவர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாத்ரா புஸ்தகம் 14:25 வேகமா. ஆமென். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலரவும், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலரவும், அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. நிரந்தரமா உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்க தேவன் துணை நிற்பார். ஆமென். கடன் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. லோனு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுதா சொல்லலையா? சொல்லுங்களேன், சொல்லுதா சொல்லலையா? ஆனால் அந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுநாதர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி இந்த பேய் பிசாசு அது ஒரு அடிமைத்தனம். நான் உன்னை விட்டு போவே மாட்டேன். அது எத்தனை முறை விரட்டினாலும் மறுபடியும் உள்ள வந்து உட்காந்துக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென். இன்னும் உங்களை தொடர்ந்து வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நிரந்தரமாக பிடுங்கி போடுறதுக்கு தான். இந்த எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக கிடந்தாங்க. இஸ்ரவேலர்கள் எத்தனை வருஷம் அடிமைகளாக கிடந்தாங்க சொல்லுங்களேன்? 430 வருஷம், 4 சந்ததி 5 சந்ததி அடிமையாக கிடந்தாங்க. மோசே போய் அற்புதங்களை செய்கிறாரு, விட மாட்டேங்கிறான். ஆண்டவர் பார்த்தார், இவனை விட்டா இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட தேடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிரந்தரமாக இதோட காலி பண்ணணும்னு சொல்லிட்டு செங்கடலுக்கு முன்னாடி ஜனங்களை நிறுத்தி செங்கடலை பிளக்க வச்சு செங்கடலை செங்கடலில் அவங்கள நடக்க வச்சுட்டு அதே செங்கடலுக்குள்ள அவனையும் கொண்டு வந்தாரு. யாரை கொண்டு வந்தார்? பார்வோன். யாரை கொண்டு வந்தார்? அவனுடைய சேனைகளை, பார்வோனுடைய ரதங்களை கொண்டு வந்தார். இந்த ஜனங்கள்லாம் கரையேறிட்டாங்க. இவன் நடுவில் வந்திருக்கான். அவனை முன்னேற விடலை. அது ஒரு முக்கியமான காரியம். ஒரே கடல் தான். இந்த ஜனங்களுக்கு வெட்டாந்தரையாக இருந்தது, அவனுக்கு சேறு சகதியமாக இருந்துச்சு. அவனுக்கு இருள் சூழ்ந்து கொண்டது. அவனுடைய உருளைகள் கலண்டது. குதிரைகள்லாம் படுக்க ஆரம்பித்தது.
அவனை உணர வச்சாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்று கர்த்தர் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறார் என்று. அதே மாதிரி உங்களுக்கு விரோதமா உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற ஒவ்வொன்றுக்கும் விரோதமாக என் ஆண்டவர் இயேசு யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் இயேசு யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் இயேசு யுத்தம் பண்ணுவார். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த எகிப்தியன் உன் வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வந்தவன், அந்த மதுபான ஆவி, அந்த அடிமைத்தனத்தின் ஆவி மனைவியை கண்ணீர் வடிக்க வச்சு, பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வச்சு, குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்த அந்த மதுபானம் என்கிற அந்த அரக்கனை ஏசப்பா துரத்தி ஓட 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 விரட்டுவாரு. குடியிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. உங்க கணவருக்கு குடியிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. கர்த்தர் உரைக்கிறார், தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி விடமாட்டேன்னு சொல்லுகிறதோ ஆண்டவர் உன் கையை பிடிச்ச உடனே அது ரிலீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். போ ஏசுனா அதை கையை பிடிச்சிட்டாருன்னா அது ஓடிடும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செய்முறையாக செஞ்சு காமிக்கிறேன். தூங்குகிற தம்பி எந்திரியா. ஆமே, தூங்குறியா? முடிச்சுதான் இருக்கான், வா இங்க வா. ஆமே தம்பி, நீ வா. அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் போ. இப்படி இப்படி கையை இப்படி இவன் மேலே கையை போடு. கையை போட்டு அவனை அடிமைப்படுத்து. விட மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு அடிமைத்தனம், தனியாக நிற்கிறான், அடிமைத்தனம். இப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் தொட்ட உடனே நீ கையை விட்டுறணும்னு. ஆமென். ஆண்டவர்னு வச்சுங்களேன், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். அருமையான, இப்போ தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அருமையான தம்பி நிகில் ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்கிறான். யார் என்ன விடுவிப்பா அப்படின்னு. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து வேற ஒன்றுமே செய்யலை. இவனை அடித்து போ அப்படிலாம் சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் சர்வ வல்லவரில், தம்பி நான் உன் வலது கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொன்னோன்னே அவன் அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இப்படித்தான் விடுதலை கொடுக்க போகிறாரு. விடுதலை கொடுக்க போகிறாரு. விடுதலை இப்பொழுதே வந்துருச்சு. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குறாரு பாருங்களேன். பின்னாடி இருக்கிற சகோதரி, உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஆவியானவர் வர்றாரு பாருங்களேன். நல்லா கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு வல்லமை உங்கள் மேலே வருது பாருங்களேன். இப்பொழுது அசுத்தாவி போடுது பாருங்களேன். உங்களை விட மாட்டேன்னு சொல்லுதே, அந்த அசுத்தாவிய ஆண்டவர் எப்படி துரத்துவார் தெரியுமா? உன் கையை ஆண்டவர் பிடிப்பாரு, உனக்கு வந்து துணை நிற்பாரு. அசுத்தாவி ஓடும். சகோதரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் உன் கையை தொட்ட உடனே உனக்குள்ள பரிசுத்தம் வந்துடும், உனக்குள்ள மீட்பு வந்துடும். நல்ல கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, எங்களுக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர் எங்களுக்கு துணை நிற்க போகிறார். ஆமென். ஏன்னா பாவம் ரொம்ப கொடியது. அதுல இருந்து ஒரு மனுஷனால விடுதலை பெற முடியாது. அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் யாரு அப்படின்னா மீட்பர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுக்கு தான் இந்த பூமியில வந்தார். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து தானா விடுதலை ஆயிரலாம்னா அவர் எதுக்கு பூமிக்கு வர்றாரு? நம்ம மேலே இறக்கப்பட்டு தான், என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன்னு சொல்லி தான் அவர் வந்து இன்னைக்கு கொடான கொடி மக்களை விடுவித்திருக்கிறார். ஆமென். நிரந்தரமாக விடுதலை கொடுப்பாரு, துணை நின்று. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை 2 நாளாகமம் 26:7. பெலிஸ்தியரையும் கூர்பாகாரில் குடியிருக்கிற அரேபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருக்களை வெல்லுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் துணை நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை வென்றாரா? எஸ்தர் முர்தக்காய் ஆமான வென்றார்களா? அதே மாதிரி நமக்கு விரோதமாக நம்மளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சில அசுத்த ஆவிகளை, சில மனிதர்களை கர்த்தர் நாம் வெல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நம்ம
சத்துருக்களை வென்றாதான் ஆசீர்வாதத்தை நம்ம அள்ள முடியும். எதை அள்ள முடியும்? சத்துருக்களை வென்றாதான் ஆசீர்வாதம். கேட்குறியா? சத்துருக்களை வென்றால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? அள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் திருடுறது பிசாசு. யார்? பிசாசு. நம்ம வருமானத்தெல்லாம் திருடிக்கிட்டே இருப்பான், நஷ்டத்தை உண்டாக்குவான். தொழிலில் நஷ்டத்தை உண்டாக்குவான், வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குவான், வீண் செலவினங்களை கொண்டு வருவான். அப்போ இவனை வெல்லுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். இந்த உசியா ராஜா 16 வயசில் அரசாட்சிக்கு வந்தார். ஆண்டவர் அவர் கூட இருந்து அவருக்கு துணை நின்று அவருக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களையும் வெல்ல தேவன் உதவி செய்தார். பெலிஸ்தியர்கள், பொறாமை நாவிகள், அரேபியர்கள், இன்னும் மெஹூரியர், அப்படி சொல்லிட்டு சில ஜாதி மக்களை அவர் ஜெயிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்கு பிறகு அவருக்கு வந்துச்சு பாருங்களேன், 26:8 வாசிங்களேன். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். உசியாவுக்கு என்ன இருக்கிறவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான், காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அப்பா, எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். அதுக்கு தான் ஆண்டவர் துணை நிற்கிறாரு. ஆண்டவர் உங்கள் பொருளாதாரத்தில் விருத்தியை உண்டாக்க போகிறார். சகோதரிகளே, உங்களுக்கு பொருளாதாரத்தில் விருத்தியை உண்டாக்க போகிறாரு. உங்களுடைய கீர்த்தி பரவ போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியை பரவ வைக்க போகிறார். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. அவன் ரொம்ப வலிமையானவன், ரொம்ப செழிப்பானவன். ஆனால் அவனுக்கே இந்த உசியா ராஜாவினுடைய கீர்த்தி பரவினது. ஆண்டவருடைய துணை சாதாரணமானது இல்லைங்க. நம்ம ஊழியத்தில் ஆண்டவர் துணை நிற்கிறார்னா நம்ம ஊழியத்தை உலகமே அறிஞ்சிரும். இப்பயே அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏசு ராஜா பிறந்து விட்டாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிட்டாரு, ஏசு ராஜா பிறந்து விட்டாரு. ஆமாம், வரும் காலங்கள்லையும் நம்ம ஊழியத்தை உலகமே அறிகிற அளவுக்கு தேவன் சத்துருக்களை வெல்ல உதவி செய்வார், பிசாசுகளை வெல்ல உதவி செய்வார். இதை கூட நம்ம ஊழியத்தில் ஏன் எழும்ப முடியாமல் இவ்வளவு நாள் இருந்தோம் அப்படின்னா, அசுத்த ஆவிகளுடைய போராட்டம், சில மனிதர்களுடைய போராட்டம். அதாவது மனசில் சத்துருவாகவே இருப்பாங்க, நம்மளை எழும்ப விட மாட்டாங்க, நமக்கு விரோதமாக சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், எல்லாத்தையும் நீ வெல்லுவ, ஆசீர்வாதத்தை அள்ளுவ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எல்லாத்தையும் நீ வெல்லுவ, ஆசீர்வாதத்தை அள்ளுவ. ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார். சின்ன பையன்னு யாரும் அற்பமாக எண்ணுவதற்கு உசியாவை விடலை. அவனுக்கு வயசு 16 தான். ஆனால் ஆண்டவர் பெரியவர், அவன் கூட நின்று அவனை ஆசீர்வதிச்சாரு. அதே போல உங்களை யார் அற்பமா எண்ண விட மாட்டாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி எல்லாரும் உங்களிடத்துல வருவதற்கு தேவன் உதவி செய்வார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. நீங்க 1000 பெருக போகிறீர்கள். உங்க தொழில் வியாபாரம் பெருக போகிறது. உங்க மேல ஒரு அபிஷேகம் வருது பாருங்களேன். கர்த்தர் இதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் இதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் இதை உறுதிப்படுத்துகிறார். நல்ல கைத்தட்டி பாருங்களேன். கர்த்தருடைய உறுதி உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய உறுதி உங்களுக்கு தெரியும். வாலிப பிள்ளைகளுக்கு இதை உறுதிப்படுத்துகிறாரு. நான் போய் சொல்லல, கர்த்தர் என்னிடத்துல சொன்னதை சொன்னேன், இப்பொழுது சொல்லிக்கிட்டே இருக்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிங்க. என் வாழ்க்கையில நடக்க போகிறது, என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஏசப்பா என் கையை பிடிச்சிட்டாரு, எங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டாரு, என் ராஜா என் கையை பிடிச்சிட்டாரு. இனி யார் என்ன அசைக்க முடியாது. என் தேவன் என்னோடு, என் தேவன் என் பிள்ளைகளோடு, என் தேவன் என் குடும்பத்தோடு. கர்த்தர் சொல்ற, உன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்ச அந்த சத்துருவை ஆண்டவர் அடிச்சு நொறுக்குவாரு. உன் குடும்பத்தை உன்னோடு வாழ வைப்பாரு.
கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கையில ஏந்துவாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாரு. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நீ, உன் மனைவிக்காக ஜெபிக்கிற நீ, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நீ, ஒரு சத்துரு வந்தானையா என் குடும்பத்தை கெடுக்கிறானையா, ஐயோ என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. உனக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். கை தட்டி பெற்றுக்கோ. இப்பொழுது ரிலீஸ், இப்பொழுது அற்புதம், இப்பொழுது அதிசயம், இப்பொழுது சடன்லியா கர்த்தருடைய கரம் உன் கையை பிடிச்சிருச்சு. கர்த்தருடைய கை முன்னாடி இருக்கிற சகோதரிகளை கை பிடிச்சிருச்சு, கை பிடிச்சிருச்சு. கர்த்தருடைய கை பிடிச்சிருச்சு. பின்னாடி பின்னாடி கை பிடிச்சிருச்சு. இது கர்த்தருடைய கை, இது கர்த்தருடைய கை, இது கர்த்தருடைய கை. பயப்படாத, உன்னை யாரும் அசைக்க முடியாது. நானும் நீயும், நீயும் நானும் இந்த உலகத்தை கலக்குவோம். நான் உன்னோடு இருப்பேன், உன் கையை பிடிச்சு நடத்துவேன். இன்னைக்கு முதல் நாளில் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிப்ப. நன்றி. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கனம் நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, இவ்வளவு நேரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றிப்பா. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறதுக்காய் நன்றி. வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் இல்லங்களுக்கு பத்திரமாய் போய் சேரணுப்பா. உங்கள் கரை இருக்கணும், வாகனத்தின் மேலே உங்கள் கரை இருக்கணும், பிள்ளைகள் மேலே உங்களுக்கு கரை இருக்கணும்ப்பா. காத்து நடத்துங்க, நன்மை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே துணை நெல்லுங்கப்பா. நீங்கள் பேசினதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் மனசில் பதிஞ்சிருக்குது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு சொல்கிறார் ஏசப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசோல்களும் இல்லைன்னு சொல்கிறாரு. உனக்கு விரோதமாக செய்வன செய்யப்பட்டிருக்கு அப்படி சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற மகளே, உனக்கு விரோதமா மந்திரம் இருக்குன்னு நீ பயப்படுகிற, பயப்படாத. உன் வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிரும். நான் உன் அப்பா, நான் உன் அப்பா. உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது தப்பா. நான் உன்னுடைய அப்பா. எல்லா கணத்தையும் மகிமை மட்டும் செலுத்துகிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, என் ஆத்துமாவே